ரஷ்யாவோட இந்தியா சமீபத்தில போட்ட டீல், அமெரிக்கா எப்படி பாக்குது அப்படிங்கிறத அமெரிக்கா ரொம்ப கொடூரமா பாக்குது. அது என்னங்கிறத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஏன்னா, அந்த கொடூரத்தால நமக்கு பாதிப்பு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரி, இந்திய, அமெரிக்க உறவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நமக்கு அவனுக்கும் ஒண்ணும் வாய்க்கா தகராறு இல்ல. ஆனா பல வருடங்களா அமெரிக்கா நம்மள எதிரி போலயே ட்ரீட் பண்ணும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ரொம்ப காலமா நம்ம ரஷ்யா பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது தான். நம்ம ரஷ்யா பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தனால, பனிப்போர்ல அமெரிக்கா தோத்து போச்சா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் எனக்கு பிடிக்காதவன் கூட நீ நிக்கிற அப்படிங்கிற ஒரு வக்கர எண்ணம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அதையும் மீறி இப்ப சமகாலத்துல இந்திய நட்பு பல நேரங்கள்ல ஒண்ணா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப வேகமாவும் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆனா இதுக்கான விதை அப்படிங்கிறது பல வருஷமா போட்டுட்டு வந்தோம். அதெல்லாம் தனி கதை. இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியா ஒரு பிளேயரா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவோட லிஸ்ட்ல உள்ள பிளேயர் தான். அமெரிக்கா அதாவது சீனா நோக்கி நகரும்போது முக்கியமான பிளேயர் இந்தியா. அத மாத்தவே முடியாது. அப்படி இருந்தும் இதே சமகாலத்துல ரஷ்யாவோட உறவுகளையும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த ஜோனுக்கு நகர்த்திக்கிட்டே இருக்கோம். இப்படி நகர்த்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உக்ரைன்ல யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்த ஐரோப்பா, அமெரிக்கா தான் பின்னாடி இருந்து நடத்துறார்கள். அப்படி நடத்தும்போது வெற்றி இல்லாத காலகட்டத்துல பெரிய அளவு ரஷ்யாவ தனிமைப்படுத்த முடியல. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்தியா. இந்த மாரி பல விஷயங்கள் அடுக்கடுக்கா நடக்கும்போது, இப்ப சமீபத்துல பிரதமர் மோடி அவர்களும், ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் சந்திச்சது, அத தொடர்ந்து போடப்பட்ட அக்ரீமென்ட்டுகள், இத அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்டின்னா, அமெரிக்கா பொதுவாவே இத பார்க்கலாம் செய்யாது. அமெரிக்காவுக்கு முழு பலம் இருக்கு, சூழ்நிலை சாதகமா இருக்கு அப்டின்னா, இறங்கி அடிச்சுக்குவாய்ங்க. உதாரணத்துக்கு பட்டு பட்டுன்னு 4 தடைகள், பட்டு பட்டுன்னு 2 டாக்ஸ ஹைக் பண்ணி விட்டு போய்க்கிட்டே இருப்பாய்ங்க. அதே மாரி விசால பல இடைஞ்சல்கள் குடுப்பார்கள். அவர்கள் நாடோ, இல்ல இது அப்படியே கூட கொஞ்சம் பிரதிபலிக்கணும் அப்படின்னா, அப்படியே தூக்கிட்டு போய் ஐரோப்பால வச்சுருவாய்ங்க. ஐரோப்பிய நாடுகளும் இத ஃபாலோ பண்ணும். அந்த மாரி இப்ப அமெரிக்கா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பு இல்ல. அது நடக்காதுன்னு நமக்கே தெரியும். ஏன்னா S-400ல ஆரம்பிச்சு, கச்சா எண்ணெய் வரையுமே வாய்ப்பு இல்லைங்கிறத நம்மளும் பார்த்துட்டோம், உலகமும் பார்த்துட்டோம். அமெரிக்காவால செய்ய முடியாது. சரி, இப்ப இந்த வேகமான அணுகுமுறைய அமெரிக்கா எப்படி பாக்குது அப்டின்னா, கொஞ்சம் வெறித்தனமா பாக்குறார்கள். ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். எந்த அளவுக்கு வெறித்தனமானா, 3 ஸ்டேட்மெண்ட்டா பிரிச்சுக்கலாம். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன அப்டின்னா, 1 இந்தியால இருக்க ஸ்டேட்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். அங்க அமெரிக்க தூதர் இந்தியால உட்காந்துட்டு என்ன பேசுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னோட வழக்கமான வக்கரம் மாறலாம் இல்ல அப்படின்னு அமெரிக்கா டெல்லியில இருந்தே சொல்லியிருக்கு. இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா வக்கரமான நடவடிக்கை எடுக்க முடியல பாத்தியா? இத உன் புத்தியில ஏத்திக்கடா அப்படின்னு தான் டெல்லி பதிலுக்கு அடிச்சிருக்கு. உதாரணமா இங்க உட்கார்ந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு அப்படின்னா, இந்திய உறவுகள் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி தான். ஆனா அது ஒரு முழுமையான வளர்ச்சியா? அப்படிங்கிற ஒரு சாராம்சம். நட்பு தான். அதிநட்பா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பாத்துக்க. நீ பாட்டு அதிநட்பு அப்படின்னு நினைச்சு இஷ்டத்துக்கு செஞ்சு மாட்டிக்காத அப்படிங்கிற சாராம்சத்த தான் சொல்லியிருக்காரு. யாரு? அமெரிக்க தூதர் டெல்லியில உட்கார்ந்து. சரி, அமெரிக்க வெள்ளை மாளிகை என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதான், அமெரிக்க வெள்ளை மாளிகை இத ரசிச்சு பார்க்கல. அதே சமயம் இந்த விவகாரத்த ராஜதந்திர ரீதியில ரகசிய பேச்சுவார்த்தை மூலியமா என்னென்ன செய்யணுமோ நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு இருக்கார்கள். அதாவது வெளிப்படையா கூப்ட்டு, தூதர கூப்ட்டு கண்டிக்கிறதோ, இல்ல ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டு கண்டிக்கிறதோ இல்லாம 2 நபர்களுக்கான ராஜதந்திர பாதை இருக்கும். ரகசியமான பாதை. அதுல ஹை ஆட்களும் உட்கார்ந்திருப்பார்கள். ஆபீஸ் பேரர்களும் இருப்பார்கள். யார் வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு 2 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட ரகசியமா பேசியிருக்கலாம். இல்ல அதுக்கடுத்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மட்டத்துல பேசியிருக்கலாம். இல்ல பாதுகாப்பு ஆலோசகர் மட்டத்துல பேசியிருக்கலாம். இது மிகவும் ரகசியமா தனிப்பட்ட முறையில 2 பேரு ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து பேசுற மாரி. இதுவே ஒரு ஆரோக்கியம் தான். ஏன்னா வெளிப்படையா அடிக்கலைல. அப்படி சொல்லிட்டு, அதாவது ரகசியமா நாங்க பேசிட்டோம். எங்களுக்கு இதுல விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகை விலகிருச்சு. அதுக்கு அடுத்த அறிக்கை, பாதுகாப்பு ஆலோசகர் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரஷ்யாவோட நட்பு பயனளிக்காது. அதுவும் நீண்ட தூரத்துக்கு பயன் அளிக்கவே அளிக்காது அப்படின்னு இருக்காரு. அப்ப என்ன, நீண்ட தூரம் நீ போன அப்படின்னா, நாங்க ஆட்டைய கலைக்க பார்ப்போம். இல்ல ரஷ்யாவே தன்னோட பலத்த இழந்து நிக்கும்போது, நீ என்னத்த சாதிக்க போற? இப்படி 2 சாராம்சத்த எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் 3 விதத்துல அமெரிக்கா மிரட்டுது. இது அமெரிக்காவோட தன்மையே கிடையாது. அமெரிக்கா ஜெயிக்க முடியும்னா, இறங்கக்கூடிய நாடு. இத காலங்காலமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெயிக்க முடியும்னா, ஏற்கனவே நம்ம மேல தடைகள் பாய்ஞ்சிருக்கும்.
ஏதாச்சும் ஒரு வரி சலுகையை புடுங்கியிருப்பார்கள். அதே மாரி விசா நடைமுறையில மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பார்கள். இம்மீடியட்டாவே கொண்டு வந்திருப்பார்கள். இது அப்படியே இன்னமும் பலம் வாய்ந்த இடத்துல அமெரிக்கா இருந்தா, அப்படியே தூக்கிட்டு போய் ஐரோப்பிய யூனியன்ல வச்சு, இதே ஸ்டேட்மெண்ட்ட விட்டு செயல்லயும் காட்டி அழகு பார்த்திருப்பார்கள். இதுக்கும் மேல அமெரிக்கா கொடூரமா நம்மள பார்த்திருந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான உசுப்பேத்தி விட்டு, ஜம்மு காஷ்மீர் விவகாரத்த பத்தி பேச விட்டுருப்பார்கள். அதுக்கும் மேல கொடூரமா இருக்கும். நம்மளும் வீக்கா இருக்கோம் அப்புட்ன்னா, இலங்கை கூட கச்சத்தீவ பத்தி வாய் பேசியிருக்கும். மால்தீவ் கூட கச்சத்தீவ பத்தி வாய் பேசியிருக்கும். நேபாள் கூட ராமர பத்தி வாய் பேசியிருப்பார்கள். இந்த மாரி எல்லாமே ஒரு சேர நடத்தி முடிஞ்சிருக்கும். ஆனா இது எதுவுமே நடக்கல. அமெரிக்கா நேர்மாறா இந்தியாவ மிரட்டவும் செய்யுது. இந்தியா கிட்ட பணியவும் செய்யுது. ரகசியமா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. கழுத்துல கத்தி வைக்க வாய்ப்பு கிடையாது. மிரட்டவும் வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் பெனிஃபிட்டு, இதெல்லாம் டிராபேக்கு அப்படின்னு எடுத்து பேச தான் முடியும். ஏன் அப்புட்ன்னா, இந்த ரஷ்ய விவகாரத்த பேசக்கூடிய அ அதி உச்ச நபர்கள், ஒரு ரூம்க்குள்ள பேசக்கூடிய அதி உச்ச நபர்கள், அடுத்த நிமிடமே சீன விவகாரத்தையும் பேசி தான் ஆகணும். அப்ப ஒரு நிமிஷம் மிரட்டிட்டு, அடுத்த நிமிஷம் வாங்க 2 பேரும் சேர்ந்து போய் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அந்த ரகசிய சந்திப்புகள்ல பெரிய அளவு மிரட்டல்களோ, உருட்டல்களோ இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. அனுசரிச்சு பயணிப்போம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இத தரேன், இத எடுத்துக்கங்க, இதத்தான் முதல்ல நான் இங்க குறைச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரும் மைலேஜ நோக்கி இந்தியா நகர்ந்திருக்குங்கிறது உறுதி. நாளடைவுல வெளியில வரும். அப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். சரி, இந்தியால இருந்து மிரட்டுனது, நான் அதிநட்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடாத அப்படிங்கிற அமெரிக்காவை பொறுத்தவரை அதிநட்புங்கிற ஒரு கேட்டகிரியே கிடையாது. அவனுக்கு ஆதாயம் இருக்கிற வரை நம்ம கூட இருப்பான். ஆதாயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை விட்டு விலகிருவான். இத நல்லா இந்தியாவுக்கு தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம காய்கள் நகர்த்துறோம். அதனால இதுவுமே ஒரு மிரட்டலா எடுத்துக்க தேவை கிடையாது. அமெரிக்கா தன்னோட உள் மனசுல உள்ளத வெளியில உளறிருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். இறுதியா அங்க போனது பாதுகாப்பு ஆலோசகர், அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் வெளியிட்டது, நீண்ட தூரத்துல ரஷ்யாவோட நட்பு இந்தியாவுக்கு எந்த மைலேஜும் குடுக்காது அப்படிங்கிறது. நீண்ட தூரத்துல குடுக்காதுங்கிறது வேற, இல்ல அருகாமையில குடுக்காதுங்கிறது வேற. நீ என்னத்த குடுக்குற அப்படிங்கிறது தான் இந்த ரகசிய சந்திப்பு பேச்சுவார்த்தையா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சீனாவ எதிர்க்கணும் அப்படின்னு ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற 3 நாடுகளோட அனுசரிச்சு அமெரிக்கா பயணிக்குது. அப்படி ஒரே நேரத்துல அனுசரிச்சு பயணிச்சாலும் 3 நாடுகளுக்கும் ஒரே மாரி செயல்படுதா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு அவர்களோட சப்மரைன் டெக்னாலஜிய ஆஸ்திரேலியாவுக்கு தந்தார்கள். இன்னும் ஜப்பானுக்கே தரல. அடுத்து ஜப்பானுக்கு தருவார்கள். அடுத்து தான் இந்தியாவுக்கு தருவார்கள் அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்கு. இதே காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெக்னாலஜி சார்ந்து இந்தியா அக்ரிமெண்ட் போட்டு நடக்கும்போது, குறிப்பா சப்மரைன் போன்ற விஷயங்கள எல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுறோம். பிரான்ஸோட டீல் பேசிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவோட டீல் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆளா இந்த அக்ரிமெண்ட்ட போட வேண்டியது தானே! அமெரிக்கா போடல. இதுல இருந்தே அதிநட்புக்கெல்லாம் இங்க வேலையே இல்லைங்கிறத இந்தியா நல்லாவே புரிஞ்சுக்கக்கூடிய நாடு தான். அதனால அமெரிக்க மிரட்டல்கள் அப்படிங்கிறது மிரட்டலே கிடையாது. அமெரிக்கா பெரிய அளவுல கையாலாகாத தனத்துல தான் இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு. ஆனா தன் மனசு என்ன மனசு? தன் மனசு ஒரு வக்கரம் பிடிச்ச மனசு அப்படிங்கிறத உளறி இருக்கு. என்ன ஒண்ணு, திமிரு பிடிச்ச அமெரிக்கா தானே! அதனால டெல்லியில இருந்து உளறி இருக்காய்ங்க. இதே திமிரு இல்லாத அமெரிக்கா அப்படின்னா, அமெரிக்கால இருந்தே உளறி இருப்பாய்ங்க. ஆனா அவனுங்க புத்தியே திமிரு பிடிச்ச புத்தி. அதனால டெல்லியில இருந்து நட்புன்னு நெனச்சு இஷ்டத்துக்கு பேசாத, விட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். இது பூரா உன்னோட லக்கு அப்படின்னு நெனச்சு போயிறாத. லக்கு திடீர்னு இல்லாம போயிரும்லாம் கண்ட மேனிக்கு பேசியிருக்காய்ங்க. இங்க லக்குக்கு வேலையே இல்ல. அதிர்ஷ்டத்துக்கு வேலையே இல்ல. அமெரிக்கா, சீனா விவகாரத்துல நல்லா மாட்டியிருக்கு. நாளைக்கே சீனாவ கிளச்சு போட்டு அமெரிக்கா கொடி அங்க பறக்காது. 10லிருந்து 40 வருஷம் வரையும் ஆகும். அதுவரையும் இந்தியாவோட அனுசரிச்சு தான் பயணிக்கணும். அப்படி அனுசரிக்கக்கூடிய காலகட்டத்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் அதிர்ஷ்டம் குறைஞ்சிரும், முடிஞ்சிரும் அப்படின்னு மிரட்டிக்கலாமே ஒழிய, அது உண்மை கிடையாது.